கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில வருஷங்களுக்கு பின்பாக மறுபடியும் உங்களுடனே ஐக்கியப்படவும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் கர்த்தர் தந்த தருணத்துக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட பகுதி பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் ஒரு பகுதியாகும். Book of Philippians chapter 3 and verse 20 and a part of it. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் our citizenship is in heaven. பொதுவாக வேதாகமத்தை படிக்கும்போது அதனுடைய சரித்திர பின்னணி அதை நாம் தெரிந்து படிப்பது, அந்த வேதாகமத்தை ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு எழுதினாரோ அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இது போன்ற சில வார்த்தைகளை பவுல் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தை பவுலுக்கும் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கும் அல்லது சபைகளுக்கும் அது என்ன அர்த்தத்தை கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு சரித்திர பின்னணி அதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது இந்த குடியுரிமையை பற்றி பவுல் அவர்களுக்கு எழுதும்போது அவருடைய மனசில் என்ன ஓடி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்பது பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த பிலிப்பு பட்டணத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு அவசியம். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு கிரெனிடஸ் என்கிற ஒரு பெயர் இருந்தது. அது அதிகமாக தங்கம் வளம் நிறைந்த கோலாறுலாம் இப்போ மூடிட்டாங்க. ஒரு காலத்தில் கோலாறில் தங்கம் கிடைச்சது. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா காலங்கள்லாம் மாறி போச்சு. அந்த கோலார் கோல்ஃபீல்ட், ஸோ தங்கம் கிடைத்த ஒரு இடம் கோலார் அப்படின்னு இருந்தது. அது மாதிரி கிரெனிடஸ் அது தங்கம் வளம் கொளிக்கும் ஒரு பட்டணமாக இருந்தது. அப்போது மாவீரன் அலெக்சாண்டருடைய தகப்பனார் மாசிடோனிய மன்னன் பிலிப், நம்ம அதிகமாக அலெக்சாண்டரை பற்றி தான் படிச்சிருக்கிறோம். அவருடைய தகப்பனார் பிலிப், அவர் கிமு 356 அவர் அந்த கிரெனிடஸ் என்கிற பட்டணத்தை கைப்பற்றி அதை கொஞ்சம் வளப்படுத்தி அதை தன்னுடைய பெயராலே பிலிப்பி என்று அதுக்கு பெயர் சூட்டி அதை மாசிடோனியாவின் தலைநகராக மாற்றினார். இப்போ இந்த பட்டணம் பின்பு கிரேக்கருடைய கையிலிருந்து ரோமர்களாலே கைப்பற்றப்பட்டது. சரித்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது. அதாவது அலெக்சாண்டர் உலகத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை கையகப்படுத்தி பெரிய கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் ரோமர்கள் வலுப்பெற்ற போது கிரேக்க சாம்ராஜ்யம் ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு போனதுனால அது பின்பு ரோம சாம்ராஜ்யம் வந்ததாக நாம் சரித்திரத்தில் காண முடியும். ஆகையினால பித்னா என்கிற ஒரு இடத்துல நடந்த யுத்தத்தில் கிமு 168 அதில் மாசிடோனியா முழுவதும் ரோமருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அப்போது அதுக்கப்புறம்
கிமு 42 இன்னொரு யுத்தம் நடந்தது. அது 2 ஜோடிக்கு நடந்தது. அது யாருன்னா புரூட்டஸ் கேஷியஸ், இவங்க 2 பேரும் ஒரு ஜோடி. ஆண்டனி கிளியோபேட்ரா, அக்டேவியன் ஆண்டனி இவங்க 2 பேரும் ஒரு ஜோடி. இவருக்கும் இடைந்த அந்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றியினாலே இந்த ஆண்டனி கிளியோபேட்ரா அவருடைய இணையை ஆக்டியம் போரில் தோற்கடித்த அகஸ்டஸ், அக்டேவியன் என்பவர் அவரை அகஸ்டஸ் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். பெயரை மாற்றி ரோம பேரரசராக முடிசூட்டி கொண்டார். கிமு 31 அவர் ரோம பேரரசராக முடிசூட்டின போது அவர் போரில் வீழ்த்தின ஆண்டனி கிளியோபேட்ரான்னு சொன்ன இல்லையா, அந்த ஆண்டனியுடைய விசுவாச குடிமக்களை ரோமாபுரியில் இல்லாமல் ஏற்கனவே கிரேக்கருடைய மாசிடோனியா அந்த இடத்துக்கு ரோமாபுரியிலிருந்து மாசிடோனியாவில் அவர் நாடு கடத்தினார். அப்போது ஆண்டனியுடைய ஆதரவாளர்கள் ரோமாபுரியிலிருந்து மாசிடோனியா என்று சொல்லும்போது குறிப்பாக பிலிப்பி பட்டணத்துக்கு அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். ஆகவே கிரேக்க நாடாயிருந்த அந்த மாசிடோனியாவுக்கு தலைநகராயிருந்த பிலிப்பு பட்டணம் முற்றிலுமாக ரோம பட்டணமாக மாறி போயிற்று. இதை நம்ம லூக்கா கூட குறிப்பிடுகிறார், எப்படி அது ரோம பட்டணமாக மாறிச்சுன்னு சொல்லி. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 16:12. அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் அப்புறம் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணம் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த பிலிப் என்பது கிரேக்க பெயர். இயேசுவானவருடைய சீஷர் கூட ஒரு ஆள் இருந்தார், பிலிப்னு சொல்லி. பிலிப் என்பது கிரேக்க பெயர். அப்போ சில நேரம் நமக்கு இந்த பின்னணி தெரிஞ்சால் குழப்பமாக இருக்கும். என்னடா அது ரோமையும் கிரேக்கையும் போட்டு எல்லாம் அவியல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆகையினால இந்த பின்னணியை நாம் தெரிந்து இதை படிக்கும்போது பவுல் என்னதான் மனசில் வச்சுட்டு இதை எழுதினார் என்பதை நாம் கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது அக்டேவியன், அதாவது அகஸ்டஸ் சீசர், இந்த அகஸ்டஸ் சீசர் நம்ம அகஸ்துராயனால் என்ன நடந்தது? குடிமதிப்பு. முதல்ல குடிமதிப்பை கொண்டு வந்த மனுஷன் தான் அந்த ஆள். இப்போ இயேசுவானவர் பிறக்கும்போது குடிமதிப்பை அமல்படுத்தின ஒரு ரோம சக்கரவர்த்தி தான் யார்? இந்த அக்டேவியன் அவர் அகஸ்டஸ் என்று பெயரை மாற்றிக்கொண்டு ரோம பேரரசாக மாறினார். இப்போ இந்த பிலிப்பி பட்டணம் எல்லாமே ரோமர்களாலே குடியேற்றப்பட்டதுனால அந்த பட்டணம் ஒரு குட்டி ரோமாக மாறி போயிடுச்சு. அப்போ அந்த பட்டணத்தில் ரோமருடைய சட்டத்திட்டங்கள், ரோமருக்கு இருந்த சகல சலுகைகள், அங்கே ரோமில் இருந்த அதே கலாச்சாரம் இந்த பிலிப்பி பட்டணத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிலிப்பி பட்டணம் is ceased to be a Greek city and absolutely it got transformed into a Roman city. பிரிமனரில் ஒருவேளை கொஞ்சம் இப்போ இனிஷியலாக உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஹிஸ்ட்ரி பிடிக்காதவங்களுக்கு
இது கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தோணலாம். ஆனால் சூட்சுமமே அங்கே தான் இருக்கு. பிரியமானவர்களே, இப்போ இந்த ரோமர்கள் என்ன சொல்றாங்க? பவுலும் சீலாவும் ஒரு மாசிதோனியன் ஒருத்தன் வந்து அவருடைய சொப்பனத்தில் ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு சத்தியம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதாக பவுல் சொன்னதுனால சபையார் பவுலையும் சீலாவையும் அங்கே அனுப்பி வச்சாங்க. அது நிமித்தமாக தன்னுடைய 2ஆம் ஊழிய பயணத்தில் இந்த மாசிதோனியாவுக்கு பவுலும் சீலாவும் உண்டார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த யூதர்கள் ரோமராகிய நாம் அனுசரிக்கத்தகாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து புகுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதை எங்க வாசிக்கிறோம்னா அப்போஸ்தலர் 16:21 அப்போஸ்தலர் 16:21 ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள். போதும். இப்போ நமக்கு என்னடா ஒரு கிரேக்க பட்டணத்தில் ரோமராகிய நாம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சரித்திர பின்னணி நமக்கு அவசியம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க கொண்டு வந்து பிரசங்கிக்கிற சுவிசேஷம் நாம் ஏற்றுக்கொள்ளத்தகாதது, அனுசரிக்கத்தகாதது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்போ இது ரோம பட்டணமாய் மாற்றப்பட்டதுனால அங்கே வந்து யூதர்கள் இருக்கவில்லை, ஜெப ஆலயங்கள் இருக்கவில்லை. தேவாலயம்ங்கிறது எருசலேமில் மாத்திரம்தான் இருக்கு. ஜெப ஆலயம்ங்கிறது யூதர்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த எல்லா ஊர்லேயும் இருக்கும். சரியா? நம்ம அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தேவாலயம் என்பது எருசலேமில் மாத்திரம்தான் உண்டு. ஆனால் ஜெபாலயங்கள்ங்கிறது எங்கெங்கே யூதர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவங்க என்ன வச்சுருப்பாங்க? ஜெபாலயங்கள் வச்சுருப்பாங்க. இப்போது பவுலோட ஊழியம் பண்ணக்கூடிய முறை என்னன்னா, எந்த பிரஜாதி ஊருக்கு போனாலும் அவர் முதலாவது யூதருடைய ஜெபாலயத்தில் போய் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பார். அப்போது அந்த யூதர்கள் வந்து அதை புறக்கணிக்கும் போது, இது எங்களுக்கு வேண்டாம், நீ நம்ம இங்கே வந்து இதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் தான் அவர் என்ன செய்வார்? அங்கே விட்டு பிரஜாதிக்கு போவார். இதில் ஒரு பிரின்சிபிள் இருக்குது. இயேசுவானவர் என்ன சொன்னார்? இந்த கானானிய பெண்ணிட்ட, இஸ்ரவேலருக்கு நான் அனுப்பப்பட்டனே ஒழிய பிரஜாதியாருக்கு நான் அனுப்பப்படவில்லை அப்படின்னு. அப்பா நம்ம சொன்னாங்க, இருக்கட்டும், சாப்பிடும்போது கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு தானே தருவீங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி யூதர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கும் போது அந்த ஸ்பில் ஓவர்னால தான் நீங்கள்லாம் நம்மெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். யூதர்களை முதன்மையாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்களுக்கு தான் முதலிடம். இது அவர்கள் வேண்டான்னு சொன்னனால அவங்கள விட இப்போ நமக்கு தான் முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ பவுல் என்ன பண்ணாரு? அங்கே ஜெபாலயம் இல்லை, ஏன்னா அங்கே யூதர்கள் இல்லை, எல்லாம் ரோமர்களாக தான் இருந்தாங்க. அதனால் அவர் சில நாட்கள் அங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த ஊருக்கு வெளியிலே ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரையிலே தான் இவர் அந்த தண்ணி எடுக்க வருகிறவரிடத்துல இல்லது துவைக்க வருகிறவரிடத்துல அவர் சத்தியத்தை பேசலானார். அது யாருமே வராத சந்தர்ப்பங்களில் அவர்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பட்டணத்தை நீங்கள் ரட்சிக்கணும்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கலானார்கள். பிரியமானவர்களே, அந்த மாதிரி சமயத்தில் தான் லீதியாள் என்கிற ஒரு பெண், அவ வந்து இந்த ஊரை சேர்ந்தவல்ல, அவ தியத்தீராவை சேர்ந்தவள்.
ஆனால் இங்கே பிஸ்னஸுக்காக அந்த அம்மா வந்திருந்தப்ப இந்த சுவிசேஷத்தை அந்த அம்மா கேட்டபோது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். பின்பு அந்த அம்மா வீட்டில் தங்கி பவுலும் சீலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலானார்கள். ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் ஆற்றங்கரையில் ஊழியம் செய்ய போனார்கள். இந்த லீதியாள் தான் ஐரோப்பா கண்டத்தினுடைய முதல் விசுவாசி. இப்போ அப்படி இவங்க ஜெபிக்கிறதுக்கு போகும்போது ஒரு அம்மா பின்னாடியே வந்து கத்திக்கிட்டே வருவாங்க. என்ன கத்திட்டு வருவாங்க? இவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சத்தம் போட்டுட்டே வருவாங்க. இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி சொல்லிட்டே வரும்போது கடவுளுக்கு மகிமையாக சொன்னால் பரவாயில்ல, இந்தம்மா பிசாசினாலே அப்படி சொன்னார்கள். அது பவுலுக்கு தெரியும். அதனால் ஒரு நாள் கோபப்பட்டு அவர் என்ன பண்ணார், அந்தம்மா இப்படி சொல்லிட்டே வரும்போது அவருக்குள்ளே இருந்த பிசாசை துரத்திட்டார். அந்த பிசாசை துரத்தின உடனே இந்த அம்மாவுக்கு பிசாசு போனா நம்ம குறி சொல்லுகிற ஒரு பெண்ணாய், அடிமை பெண்ணாய் இருந்தது. அப்போ ரோமர்கள் இந்த பெண்ணை அடிமையாக வச்சு இவள் குறி சொல்லுகிறது மூலமாக பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த அம்மாவை பவுல் சுகமாக்குனதுனால அந்த அம்மாவுக்கு குறி சொல்றதுன்னா என்ன? குறி சொல்றதுன்னா என்ன? கையை பிடிச்சி பார்த்து உனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை கணிச்சு சொல்றது. இப்போ பிசாசு போயிட்டனால இந்த அம்மாவுக்கு என்ன முடியல, கணிக்க முடியல. அதனால இந்த அம்மாவை வச்சு பணம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன போச்சு, பொழப்பு போச்சு. பொழப்பு போனோன்னா அவங்க ரொம்ப கோபமாகி என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, ரோமர்களாகிய நாம் அனுசரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடாத சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாரு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான புள்ளிகளாக இருந்ததுனால என்ன ஏன்னு விசாரிக்காம பவுலையும் சீலாவையும் பிடிச்சி நன்றாய் அடிக்கவும், அப்புறம் அவங்களுடைய சட்டையை கிழிக்கவும், சிறையில் அடைக்கவும் அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாத்தின பிறகு, நம்ம பாஷையில் சொன்னோம், நன்றாய் அடித்த பிறகுன்னு வாசிக்கிறோம். நல்லா அடித்தாச்சுன்னா என்ன அர்த்தம், செமையாக போட்டாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணாங்க, அவருடைய வஸ்திரங்களை கிழித்தார்கள். இப்போ இந்த வஸ்திரங்களை நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும். பாருங்க, அந்த காலத்தில் நிறைய நம்மளை மாதிரி கப்போர்டில் ட்ரெஸ் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. வேதத்தில் சொல்லுது, உனக்கு 2 அங்கி இருக்குமானால் அங்கி இல்லாத ஒருத்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த அங்கி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டுவார்கள், அது கந்தையானாலும் தைத்து கட்டுவார்கள். புதுசாக ஒரு அங்கி வாங்கிறது லக்ஸரி. அதனால தான் இயேசுவானவருடைய அங்கிக்கு என்ன போட்டாங்க, எனக்கா உனக்கான சீட்டு போட்டாங்க. இப்போ அங்கி என்பது இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர். அப்போ ஒருத்தனை கிழிச்சிட்டா ஒன்று புதுசு போடணும், இல்லைன்னா அது பூரா என்ன செய்யணும், ஒட்டு போட்டு தைக்கணும். ஆனால் அவங்கள பப்ளிக்கில் அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்கன்னு ஆவியானவர் எழுதுகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, போய் உள்காவலிலே வைத்தார்கள். உள்காவலில் வச்சு அவங்களுடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டினார்கள். அப்போ ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு காலை என்ன பண்ணாங்க, கட்டையில் மாட்டி விட்டாங்க. இப்படி மாட்டின உடனே
ஏற்கனவே தர்மடி வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. இப்போ கால் வளண்டு போச்சு, தொழுமரத்தில் மாட்டியிருக்காங்க. இப்படியே காலை வச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது இல்லையா? மரத்து போகும். கால் என்ன செய்யும்? மரத்து போகும். அப்போ நடுராத்திரி ஆயிடுச்சு. அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14. நடுராத்திரியில் சீலா கேட்குறாரு பவுல்கிட்ட, ஐயா வலி அதிகமாக இருக்கு, தூக்கம் வரல, என்ன செய்யலான்னு கேட்டார். அப்போ பவுல் ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன செய்யலாம்? ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா? ஆண்டவரே உங்களுக்கு கருணை இல்லையா? நம்ம நிறையா பேர் அப்படி தான், கஷ்டம் வந்தால் ஏன் இந்த கடவுள் கண்டுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு யோசிப்பான். மனுஷ புத்தி அதுதான். ஆனால் பவுலுக்கு நல்ல புத்தி இருக்கு. பவுல் சொன்னார், தூக்கம் வரலையா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. என்ன செய்வோம்? கர்த்தரை துதித்து பாடுவோம்னார். கஷ்டத்தில் கர்த்தருடைய கிருபை அவர்கள் வெளிப்படுத்தினார். கர்த்தரை துதித்து பாடினார். துதி பாடினால என்னாச்சுன்னா, அந்த ஜெயிலில் இருந்த எல்லா கைதிகளும் அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்னோட வினோதமாக இருக்கு, ரொம்ப வினோதமாக இருக்கு என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்டார்கள். பிரியமானவர்களே, அப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சிறைச்சாலை மிகவும் அதிர்ந்தது. எல்லாருடைய கட்டுகளும் தானா கலண்டு இருந்துச்சு. இப்ப சிறை கைதிகள்லாம் என்ன செய்யணும்? தலைதெறிக்க ஓடணும். இருட்டா வேற இருக்கு, ஒரு பயிலும் பின்னாடி வர முடியாது. ஆனால் வேதத்தில் வாசியம் ஒரு பய வெளியில் போகணும். இந்த பாட்டுடைய மகிமை. இப்போ இதை கேள்விப்பட்டோன்னே அந்த ஜெயில் அதிகாரி தலைதெறிக்க ஓடியாரார். ஓடியாந்து அதெல்லாம் இடிஞ்சு கிடக்கிறத பார்த்து தன்னுடைய பட்டத்தை எடுத்து சூசைட் பண்ண போனார். அப்போ பவுல் சொன்னார், ஒன்றும் செய்யாத, நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஒருத்தன் கூட வெளியில் போகல, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம். ஆனால் நீ என்ன செய்யாத, நீ தற்கொலை பண்ணிக்காத அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த செய்தியெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாது. அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணார்? காலையில் ஆளை அனுப்புகிறார், நீ போய் அந்த ஜெயிலர்கிட்ட சொல்லு. என்ன சொல்லு? நைட்டு முழுசும் பிரிசனில் வச்சாச்சு, தண்டனை போதும், அதனால் அவங்கள என்ன செய்ய, ஓடிப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்பிச்சா போதுண்டா சாமின்னு போக வேண்டியதானே. ஆனால் போல. பவுல் என்ன பண்ணாரு? நாங்கள் இருவரும் ரோம குடிமக்கள், we are Roman citizens. இந்த சட்டமெல்லாம் இருக்குது, நீதிமன்றமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உலகத்தில் புகுத்தினவர்கள் யார்? ரோமர்கள். இன்னைக்கும் உலக சட்டமெல்லாம் ரோமர்கள் வைத்த பிரின்சிபிளில் தான் நடக்குது. ஒருவேளை செல்வா காலேஜில் படிக்கும்போது படிச்சிருப்பார். பிரியமானவர்களே, அவனுடைய ரூல் என்னன்னா, 1000 பேர் தவறு செய்து ஒரு நீதிமன்றத்தில் என்ன செய்யலாம்? தப்பிச்சுக்கலாம். அது நீதிமன்றம் அதுக்கு குற்றம் ஆகாது. ஆனால் நிரபராதி ஒருவன் கூட என்ன செய்யக்கூடாது? தப்பாய் தண்டிக்கப்படக்கூடாது. ரோமன் பிரின்சிபல். ஆனால் பிலாத்து என்ன பண்ணாரு? அவங்க பிரின்சிபலே தலைகீழாக எழுதினார். இவர் நீதிமான், இவரிடத்துல நான் ஒரு குற்றமும் காணவில்லை, அதனால நீங்க இந்த ஆளை பிடிச்சிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கையை கழுவினார்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சட்டத்தை புகுத்தினவர்களும் இந்த ரோமர்கள் தான், சட்டத்தை
குப்பையில் தூக்கி போட்டு கை கழுவினவர்களும் இந்த ரோமர்கள் தான். அப்போ சட்டமெல்லாம் இன்றைக்கு கேவலமாக நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த பசங்க தான். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் இந்த ரோமர்கள். இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இவர் சொல்லி அனுப்புகிறாரு பவுல், ஏயா பப்ளிக்கில் எங்களை அடிச்சிங்க, பப்ளிக்கில் சட்டையை கிழிச்சிங்க, இப்போ யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக என்ன செய்கிறீங்க, அவங்கள விடுதலை பண்ணுன்னு சொல்கிறேன். நான் விடுதலை பண்ண முடியாது, நான் வெளியில் போக முடியாது, ஜெயிலில் தான் இருப்பேன், வேணா அந்த ஆளை நேரில் வர சொல்லு. ஏன்னா நாங்கள் யார்? ரோம குடிமகன். ரோம குடிமகன் இல்லைன்னா ரோம அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ரோம குடிமகனாக இருந்தால் அவன் முறைப்படி விசாரிக்காமல், நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாமல், தனக்காக வாதாட வாய்ப்பு கூடாமல் அவனை மேலே என்ன செய்யக்கூடாது? ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆகையினால நாங்கள் 2 பேருமே ரோம குடிமக்கள், ஆகையினால அந்த மேஜிஸ்ட்ரேட்டை இங்கே வர சொல்லுது அப்படின்னு சொன்னார் பவுல். நடந்துச்சா? நடந்துச்சு. இவங்க ரோம குடிமக்கள்னு கேட்ட உடனே யாருக்கு அடி வைத்த கலக்கிருச்சு? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. ஐயோ சாமி, என்னோட கேரியரே போச்சே, அவனை ஜெயிலில் போட போய் நம்மளை போட்டுருவாங்களேன்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணான்? மேஜிஸ்ட்ரேட்டு தலை தெறிக்க ஓடியாந்து இவங்கிட்ட ரொம்ப பணியவா, ஐயா தப்பு செஞ்சிட்டோம், தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க, எங்கள் பொழப்பில் கை வச்சிடாதீங்க, இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் தயவுசெய்து போங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அதனால என்னாச்சு? சிறை அதிகாரிக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இதுக்கு இடையில சிறை அதிகாரி என்ன பண்ணாரு? கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பவுலை கொண்டு போய் வீட்டில் அவருடைய காயங்களெல்லாம், கைகால் வளர்ந்து இருந்ததெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டு பேண்டேஜ் போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து குடும்பமாக அன்றைக்கு இரவில் என்ன செய்தார்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்போது அவருக்கு எந்த பாதுகாப்பும் வராமல் கர்த்தர் காத்து கொண்டார். ஏன்னா இது வெளியில் வந்துச்சுன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன போயிடும்? வேலை போயிடும். இப்படித்தான் பிலிப்பி பட்டணத்தில் என்ன உருவாச்சு? சபை உருவாச்சு. இப்போ அந்த சபைக்கு குடி உரிமை அப்படின்னா உடனே அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த குடியுரிமை விவகாரம், அந்த விவகாரத்தில் தான் இவங்க சபையை துவங்குச்சு. பிரியமானவர்களே, இப்போ ஆவியானவர் சொல்றாரு, இப்போ தமிழில் அந்த வார்த்தை சரியில்லை, குடி இருப்புன்னு சொல்லுது. அது குடி உறுப்பு இல்லை, என்னது? குடி உரிமை. குடி உரிமைன்னு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கு. ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கு. இன் இங்கிலீஷ் we read that we are citizens of heaven. இருக்குதா? சிட்டிசன் ஆஃப் ஹெவன். இப்போ இந்த பரலோக குடியுரிமையை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக பூலோக குடியுரிமையை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூலோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஆதார் கார்டு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஆதார் கார்டு இருக்கு. என்ன ஆதாரம் அது? என்ன ஆதாரம்? கண்டிப்பாக ரேஷன் கிடைக்கும். ஆதாரம் அது என்ன ஆதாரம்? ஆதார்னு சொல்றானே, என்ன ஆதாரம்? நான் ஒரு இந்தியன், என்னுடைய குடி உரிமை இந்தியன், அதுதான் ஆதார். சரியா? இப்போ நம்ம எல்லாருமே ஆதார் வாங்கியிருக்கோம்னால நம்ம இந்திய குடியுரிமை பெற்றவர்கள். ஆனால் இந்த இந்தியாவும் முழு உலகமும் ஒரே ஒரு ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு. அந்த ஆட்சி என்ன தெரியுமா? பிசாசு. எந்த நாட்டு அதிபராக இருந்தாலும்
அவர் யாராயிருந்தாலும் இந்த உலகத்தின் அரசாங்கம் எல்லாம் ஒரே ஆட்சியில் தான் இருக்கிறது. அந்த ஆட்சி யாரு? பிசாசு. இப்போ இந்த பிசாசினுடைய ஆதிக்கம் ராஜ்யம்லாம் எங்க இருக்கு? நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கு. உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியில போகும்போது எங்க போறோம்? நம்ம பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள் போகிறோம். நம்ம நிறைய பேருக்கு அந்த அறிவே கிடையாது. நம்ம உலகத்துக்குள்ள போறோம்னு நினைக்கிறோம். உலகம்னா என்னையா? அதான் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம இந்த நாளிலே நம்ம மண்டையில எழுதிக்கணும். நம்முடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே பிசாசுக்கு சொந்தமானது என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற கடைகள், இந்த உலகத்தில் இருக்கிற கல்லூரிகள், இந்த உலகத்தில் இருக்கிற அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், இது எல்லாமே யார் கீழே இருக்குது? பிசாசுக்கு கீழே இருக்கு. காவல்துறையானாலும் நீதிமன்றமானாலும் அரசானாலும் எல்லாமே பிசாசுடையது என்கிற அறிவு அநேக விசுவாசிகளுக்கு இல்லை. தங்களுடைய குடிமையை கொண்டு போய் அவங்க கையில கொடுக்குறாங்க. சில வசனங்களை நாம் இன்றைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இப்போ யோவான் 14 அதிகாரம் 30 யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். போதும். இந்த உலகத்தின் அதிபதி. So he is the single ruler of the whole world. The single ruler. யாரு? பிசாசு. எந்த அதிபரா இருந்தாலும் சரி, அது ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, உக்ரைனியன் அதிபராக இருந்தாலும் சரி, அது இந்திய அதிபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சீஃப். யாரு? பிசாசு. இது நான் சொல்ல, வேதம் தான் சொல்லுது. உலகத்தின் அதிபதி. இரண்டாவதாக அவன் வெறும் அதிபதி மாத்திரமல்ல, he is a supernatural being. மனுஷ சக்திக்கு மிஞ்சி சக்தி கொண்டவன். அதை எங்க வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 4:4 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு வாசிக்கிறோம். He is a God of this world. இல்ல, 2 கொரிந்தியர் 4:4. உலகத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கினான். அப்போ அவன் ஒரு அதிபதி மாத்திரமல்ல, இஸ் a supernatural being. மனுஷ சக்திக்கு மிஞ்சின அதிகாரம் பெற்ற ஒரு ரூலர். ஆனா வேதமே அவனை காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு. அடுத்தது, இந்த முழு உலகமும் அவனால் தான் இயக்கப்படுகிறது. இஸ் a manipulator of the whole world. எங்க வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 5:19. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலதான் இயேசுவானவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில் வந்தப்ப சோதிக்கப்பட்டார். இப்ப பிசாசு என்ன பண்ணா? உலகத்தினுடைய ஒரு உயரமான மலையில் அவரை கொண்டு போய் உலகத்தையும், அதோட நான் முழுசா வசனத்திலே வாசிக்கலாம். லூக்கா 4 அதிகாரம் 6 லூக்கா 4 அதிகாரம் 6. அதிகாரத்தையும் இவர்களின் மகிமையும் உனக்கு தருவேன், இவர்கள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 இன்று பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து எல்லா
இப்ப வேதம் பொய் சொல்றதே இல்லை. இந்த முழு உலகத்தின் அதிகாரம், இந்த முழு உலகத்தின் மகிமை எல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஏன்ட்ட இருக்கு. உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யணும்? என்னை பணிந்து கொண்டால் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லுவான், உனக்கு அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா, ஏன்ட்ட கொஞ்சம் பைசா கொடு, நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். விசுவாசிகள் பெற்றிருக்கிற அநேக ஆசீர்வாதம் பிசாசுக்கு காணிக்க கொடுத்து வாங்கினது தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் பெற்றுக்கொண்ட கல்வி குறுக்கு வழியில் வாங்கினது, பிசாசு பாதத்தில் விழுந்து பணிந்து வாங்கி கொண்டது. அதனால்தான் கல்வி வந்தாலும் நம்ம உருப்படலை, வருமானம் வந்தாலும் வீட்டில் சந்தோஷம் இல்லை. ஏன்? இதை கொடுத்தது யாரு? வாங்கினது யாரு? விசுவாசி. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீங்க கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்க கொடுக்கல அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு சாவனே தவிர அப்படிப்பட்ட கோர்ஸ், அப்படிப்பட்ட காலேஜ், அப்படிப்பட்ட வசதி எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் இல்லை. நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகள் கர்த்தர் கொடுத்ததில்லை, இந்த பிசாசுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாங்கினது. இதை நம்ம உணர்றதே கிடையாது. ஏனென்றால் நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே பிசாசோட. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உலகமும் அது நிறைவும், வசனம் தெரியாது, உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. வேதம் சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஐயா, ஒன்று கர்த்தருடையதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பிசாசுடையதுன்னு சொல்லுங்க. எப்படி நீங்க இந்திய சட்டம் மாதிரியே சொல்றீங்க? இந்திய சட்டத்துக்கு இது என்ன அப்படின்னா, இது வெள்ளையா கருப்பா அப்படின்னு சட்டம் சொல்லாது. இது வெள்ளையாயும் இருக்கலாம், கருப்பாயும் இருக்கலாம். கொஞ்ச நாள் சொல்லுவாங்க இது வெள்ளைதான், அப்புறம் அதே நீதிமன்றம் இல்லை அது கருப்புன்னு சொல்லி. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு வேர்டிக்டெல்லாம் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருந்துட்டு போகுது. இப்போ இந்த பிசாசினுடைய உலகத்தில் தெய்வம் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுது. இயேசுவானவர் எதுக்காக வந்தார்? தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தார். இப்போ ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு நல்லா புரியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்ப இயேசுவானவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்னா, பிசாசினுடைய ஆட்சியிலிருந்து ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ ஒரு அதிகாரத்தையோ பிடுங்கி தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, தன்னுடைய ராஜ்யமாக மாற்றும்படியாகத்தான் இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. So that was the very purpose of his coming, to defeat devil, redeem people far and place from him and include it in the kingdom of God. இந்த இடத்தை கர்த்தர் நம்ம இதை பிரதிஷ்டை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது பிசாசின் இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டு கர்த்தருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம். அது மாதிரி தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிசாஸ்ட இருந்து பிடுங்கியிருக்கிறார். இப்போ இயேசுவானவர் பிசாஸ்ட இருந்து மக்களையும் அதிகாரத்தையும் இடத்தையும் பிடுங்குகிறவராக வரவில்லை. தம்முடைய சீஷர்களும் தம்முடைய பிள்ளைகளும் பிசாசை வென்று அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். நம்மளை எதுக்காக ரட்சித்திருக்கிறார்? that we may go about fighting evil. பிசாசை நேருக்கு நேராக யுத்த களத்திலே சந்தித்து
அவனுடைய பிடியில் இருக்கிறதை விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். வசனத்தை வாசிக்கலாம். It is in the book of Mark 12:27. Matthew 12:27, Mark 16:17, Luke 9:1. மத்தேயு 12:27, மார்க் 16:17, லூக்கா 9:1. இங்க என்னெல்லாம் வாசிக்கிறோம்னா, தமது பிள்ளைகள் சகல பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். இப்ப தான் பிசாசை துரத்துகிறவராய் இல்லை, அவனை டிஃபீட் பண்றதா இல்லை, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் நாமத்துல நாம் பிசாசுகளை துரத்தவும் நீ உரிமை கொண்டாட முடியாது. அவனை துரத்தவும் அவனுடைய அதிகாரத்தில் இருந்து அநேகரை விடுவிக்கவும் தேவன் பிசாசுக்கு விரோதமாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பிசாசை துரக்க அதிகாரம் கொடுத்தாரு? சகல பிசாசுகளை துரத்தவும் எழுதியிருந்தார். சகல பிசாசுகளை துரத்தவும். Whoever he be, however might he be. பிரியமானவர்களே, இப்போ பிசாசுன்னு சொன்னாலே நம்ம நிறைய பேருக்கு என்ன பயம். ராத்திரில போறதுக்கு, தனிமையில இருக்கிறதுக்கு. யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்கு பிரதர் கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, அப்படியா? அதை அவங்கள விட்டுட்டு என்னைய பிடிச்சிட்டா என்ன போடுறது? நம்மளை விட்டா அப்போ அது யாராவது என் கூட வரட்டும், நான் வரைஞ்சி. இதான் வெக்கக்கேடு. கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்போ இயேசுவானவர் மறுரூப மலையிலேருந்து இறங்கி வர்றாரு. சீஷர்கள் சொல்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்டவனோட அப்பா சொல்கிறான், அவங்க சீஷத்தை கொண்டு வந்தேன், அவங்க பாச்சா பலிக்கலை, இந்த பிசாசு என்ன மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவானவர் மேல் கோபப்பட்டார் என்று வாசி. எவ்வளவு காலம் உங்கள் மேல் நான் பொறுமையாக இருப்பேன்னு கோபப்பட்டார்னு வாசிக்கிறோம். நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. அவன்கிட்ட போய் பிடிக்கிட்டு வான்னா அவன் காலை தொட்டு கொடுத்து எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்கிற நிலைமையில இருக்கிற விசுவாசி. பிரியமானவர்களே, கொலோசையர் 1:13. Colossians 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். So we have been inducted into the kingdom of God, having been delivered from the power of darkness. பிசாசினிடத்திலிருந்து அல்ல, பிசாசினுடைய அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மை என்ன செய்தார்? சேர்த்து கொண்டார். அப்போ பிசாசினுடைய கையிலிருந்து நாம் பிடுங்கப்பட்டவர்கள். இப்ப பிசாசினுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் குடி உரிமையை ரத்து செய்யப்பட்டவர்கள். புரியுதா நமக்கு? அங்கிருந்து கிளம்பாம பரலோக ரெஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகாது. தண்ணிக்குள்ள நான் உலகத்துக்கு மரித்தவன்னு துண்டை போட்டு தாண்டாம கர்த்தருடைய பிள்ளையா நம்ம என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் குடியுரிமையை தன்னார்வமாக கர்த்தருக்கென்று நாம் விற்று போட்டவர்கள், இது வேண்டாம் என்று நாம் தள்ளி போட்டவர்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:16. John 17:16. நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? We are no more citizens of the world. We are no more citizens of the world. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாம I am a citizen of heaven நம்மளால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆகவே இந்த உலகம் நம்மேல் வைத்திருக்கிற உரிமை, நாம் இந்த உலகத்திலே கொண்டு வச்சிருக்கிற உறவு, அது தகர்க்கப்படாவிட்டால்
நாம் பரலோக குடிகள் என்று சொல்வது வெட்கக்கேடு. அதனால்தான் நம்முடைய அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை டம்மியா இருக்கு. அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதுல இருக்க வேண்டிய சக்தி இல்லாதவர்களாக விசுவாசிகள் இருக்கிறார்கள். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாத அந்த காலேஜில் இடம் வேணும், நீ அந்த இடத்த வாங்கி உருப்படாம போயிடுவ, அப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் தெரிஞ்சுதான் அது உனக்கு வேணான்னு தள்ளி வச்சிருக்கிறான். நீ அவனை போய் சல்யூட் அடிச்சு அதை பிடிச்சிட்டு வந்தீன்னா அது ஆசீர்வாதமா இருக்குமா? இதனால்தான் கிறிஸ்தவங்க வீணா போனாங்க. ஒரு சங்கீதம் இருக்கு 23, நிறைய பேருக்கு மனப்படமா தெரியும், ஏன் நடைமுறையில் இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் எனக்கு விருப்பமான இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அமர்வேன். The Lord is my shepherd, but I'll go my own way. He has no business in my life. எனக்கு தான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு எந்த காலேஜ் வேணும், எந்த கோர்ஸ் நல்லது, எந்த கோர்ஸுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, யாருக்குங்க தெரியும்? கடவுள் தெரியுமா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், ஓல்ட் டைமர். சிந்திச்சே பார்க்கறது இல்லை. ஒரு கல்யாணமும் திருட்டு கல்யாணம் மண்டபம். ஒரு பக்கம் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு எழுத வேண்டியது, அப்புறம் அண்டர் கிரவுண்டில் போய் ஒரு மேட்ச் பார்க்க முடியாது. அது எப்படிங்க உருப்படும் அந்த கல்யாணம்? சிந்திச்சு பாருங்க. அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இதுல பெற்றோருடைய பங்கு அதிகம். வேதம் என்ன சொல்றது? ஒரு காலத்திலே நாம் மனசும் மாமிசமும் விரும்பியவைகளை செய்து வந்தோம். இப்ப என்ன நிலைமை? எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்ய மாட்டேன். அது கிடைக்காம போனா போட்டோம். I have committed myself to walk his way. அதனால்தான் பேதுரு சொல்றார், அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி அவர் உங்களுக்கு என்ன வச்சு போயிருக்கிறார்? மாதிரியை பின்பற்றி வச்சிருக்காரு. ஆனா என்ன பண்றோம்? நம்ம வழிகளில் போயிட்டு, ஆண்டவரே இதுல ஒரு சிக்கல் வருது, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு தெனாவிட்டு பாருங்க. குறுக்களை போகும்போது ஒரு பிரச்சனை வந்துருதுன்னா சபையார் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் நன்மையாவ வாக்கியம்? தேவன் தன்னை பரிகாசம் பண்ண ஓட்டார், வேதம் சொல்லுது. அவை பிரியமானவர்களே, we never take Christian life serious. நான் கிறிஸ்தவன், ஆனா உலகத்தான் எப்படி வாழ்றானோ அப்படியே தான் வாழ்வேன். வேதம் சொல்லுது, அவர்கள் உலகத்தார் அல்ல. எந்த அளவுக்கு உலகத்தார் அல்ல? நான் எந்த அளவுக்கு உலகத்தான் அல்லையோ அந்த அளவுக்கு அவர்கள் உலகத்தார் அல்ல. அவருக்கு தலை சாய்க்கவும் இடமில்லாது இருந்ததுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. இயேசுவானவர் தலை சாய்த்த ஒரே ஒரு இடம் எங்கங்க? கல்வாரி சிலுவையில தலையை சாய்த்து ஜீவனை விட்டார்ன்றது. But we are comfortably seated in the world. We don't have much problem in the world. All because we are on the side of the devil. பிரியமானவர்களே, இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம பரலோகத்தின் குடிமக்களாக மாறிட்டோம்னா நம்ம எங்க வாழணும்? எங்க வாழணும்? நான் பரலோகத்தின் குடிமகன்னா எங்க வாழணும்? பரலோகத்தில் வாழணும். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உனக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அதான் இயேசுவானவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தான் அல்ல, ஆனா நீர் என்ன பண்ணீர்? இந்த உலகத்தில் என்னை அனுப்பினீர்.
நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆனால் நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் இவர்களை என்ன செய்கிறேன், உலகத்திலே அனுப்புகிறேன். அப்போ எனக்கு இந்த உலகத்தில் குடியுரிமை கிடையாது. ஆனால் ஒரு பரதேசியாக அல்லது ஒரு வெளிநாட்டுக்காரனை போல நான் இந்த உலகத்தில் ஒரு டூரிஸ்டாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ இங்கேருந்து ஒரு சிங்கப்பூருக்கு ஒரு டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு போகிறோம். உடனே அங்கே போய் ஒரு வீட்டை கட்டி நிலத்தை வாங்கி பயிர் செஞ்சு அப்படியெல்லாம் செய்வோமா? டூரிஸ்ட் விசாவில் போய் பண்ண மாட்டான் புத்தி இருந்தா. ஆனால் நமக்கு நாம் அந்நியர்கள் என்கிற அறிவு இல்லை. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்கிற அறிவு நமக்கு இல்லை. ஏன்னா பார்க்குறோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். யாரு சொல்றாரு? உலகத்தின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அந்நியர், யூ ஆர் a foreigner, நீ வெளிநாட்டுக்காரன். பரதேசி அப்படின்னா சோஜனர்னு அர்த்தம், கடந்து போகிறவன், பயணி. ஆகவே நீ வெளிநாட்டுக்காரன், இந்த உலகத்திலே நீ ஒரு பயணி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவு முதலாவது நம்ம மண்டையில் எழுதணும். இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல, நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. கர்த்தரா பார்த்து ஆசீர்வதிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றை எனக்கு கொடுத்தாருன்னா வாங்கிக்குவேனே தவிர நானா போய் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்பேன். அவர் கொடுத்தாருன்னா அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் நானா போய் வாங்கினேன்னா அவ்வளோதான். ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது ஒரு விசுவாசி தன்னுடைய மண்டையில் எழுத வேண்டியது, இந்த முழு உலகமும் பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, இந்த உலகம் எனக்கு சொந்தமானதும் அல்ல. நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட வெளிநாட்டுக்காரன், நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ஒரு பயணி மாத்திரமே. பயணத்தெல்லாம் அந்த காலத்தில் ட்ரெயினில் ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. அதாவது வெள்ளைக்காரன் ட்ரெயினில் இருந்தது. இப்போ இந்தியன் ரயில்வேலாம் அது இருக்கான்னு நான் பார்த்ததில்லை, எங்கேயுமே பார்த்ததில்லை. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட், மேக் ட்ராவல் ப்ளசன்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லெஸ் லக்கேஜ்னா என்ன அர்த்தம்? மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போகாத. அது எங்கே எழுதியிருப்பான்னா, ஜாமா வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்கும், அந்த ரேக்கில் எழுதியிருப்பான். ஜாமா வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்கு. ஆனால் கூட நீ என்ன செய்ய, புத்திசாலியாக இருந்தால் அதிக லக்கேஜை கொண்டு போகாத. அப்புறம் லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். இந்த உலகத்தில் நீ வேர் விட 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 கர்த்தருடைய புடுங்கினா உனக்கு ரொம்ப வலிக்கும். வேர் விடாத. அதிக ஒரி இருக்கும், அதிக பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்காது, திருட்டு வேலை அதிகமாக இருக்கும். ஆகவே லெஸ் லக்கேஜ் மீன்ஸ் மோர் கம்ஃபர்ட். அடுத்தது மேக் டிராவல் பிளசன்ட். உன்னுடைய பயணத்தை சந்தோஷமாக மாற்றிக்க. பல்ல கடிச்சிட்டு நீ ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அங்கே எழுதியிருந்தாங்க பிரியமானே, அது நமக்கு so much applicable to us also, especially with respect to our spiritual life. பிரியமானவர்களே, சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். இப்போ ஒரு வெளிநாட்டவர் நம்ம மத்தியில் வந்தால், இப்போ நான் வந்தேன், இதுக்கு பதிலாக செல்வா ஒரு ஃபாரினரை கூப்பிட்டு வந்தால் அடையாளம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எப்படி தெரியும்? மூஞ்ச பார்த்தா
மூஞ்ச பார்த்தாலே தெரியுமா? தெரியும். ஒருவேளை அந்த மங்கோல் பிளட்டு, ஒரு ஜாப்பனீஸ், சைனீஸு, கொரியன்ஸு அது மாதிரி பிடிச்சிட்டு வந்தால் மூக்கு பெருசாக இருக்காது. அவருடைய கேரக்டர்ஸுக்கு வந்து என்னது? சப்ப மூக்கு. கண்ணு இவ்வளோ குழியெல்லாம் இருக்காது. ஏதோ பிளெயினில் 2 பிளேடு வச்சு கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். கலரு அது மெழுதில் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்தால் ஃபாரினர் அப்படின்னு பேட்ஜி குத்தணும்னு அவசியம் கிடையாது. பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியும். நம்மளும் ஃபாரினர் தான். நம்மளை யாராவது ஃபாரினர்னு சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் நம்மளை மற்றவர்கள் பார்வையில் கனப்படுத்த விரும்புகிறார். சில சமயங்களில் நான் 33 வருஷம் ஒரு பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த டீ டைம் அவங்க சேர்ந்து பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம் அடிச்சுக்கிட்டு ஃபில்த்தியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சில நேரம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டான்டா அப்படின்னு சிகரெட் எப்படி மறப்பாங்க, டாப்பிக்கை மாற்றுவாங்க. எனக்கு வினோதமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நான் என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு தெரியுது இவன் ஒரு ஃபாரினர் வந்துட்டான், சிகரெட்டு குடிக்கிறது மரியாதை கிடையாது, ஃபில்த்தியாக பேசுகிறது அவன் போட்டும் அப்புறம் வச்சுக்கலாம். எனக்கு உள்ளத்தில் கண்ணீர் ஒரு ஆண்டவரே, நானே ஒரு அறை வரேன். கர்த்தருடைய நாமத்தை சுமந்து போகும்போது இவன் ஒரு வெளிநாட்டான் என்கிற உணர்வு கர்த்தரை படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற சக மாணவர்கள் இவன் நம்மளை மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, என்னோட கல்லூரி படிப்பில் இது ஒன்றே என்னுடைய லட்சணமாக இருக்கும். நான் படித்து ஒன்றும் கிழிக்க வேண்டாம், படிப்பு இல்லாமலே கர்த்தர் என்னைய பெரிய ஆள் ஆக்க முடியும். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய பேருக்கு களங்கம் வந்துடக்கூடாது. அதை மாதிரி என்னுடைய நிறுவனத்துக்கு, என்னுடைய ஆசிரியர்களுக்கு, சக மாணவர்களுக்கு நான் சாட்சியாக இருக்கேன். இது ஒன்று தான் லட்சியமாக இருந்தது. ஒரு 25 பேர் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். என்னால் தாங்கிக்கவே முடியும். அவை நான் படிப்பை தொடர விரும்பாதபடி நேராக நான் வேதாம கல்லூரிக்கு போனேன். ஒரு வெளிநாட்டான் என்பதை நம் மூலமாக தெய்வம் வெளிப்படுத்த விரும்புகிறார். இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் வேஸ்ட். ஒரு அலுவலகத்தில் போய் நிறையா நான் இதெல்லாம் கம்பெனிக்காக அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷோகேஸில் வைக்கிறது வேஸ்ட். மேலே இருக்கிற அதிகாரிகள் சொல்லணும், அவன் வித்தியாசமான ஆள்றா. உயர் அதிகாரி சொல்லிடுறான், அந்த ஆள்கிட்ட இந்த ஃபைல் போயிடாமல் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, நம்ம எல்லாருமே அப்படி தானே வேதம் சொல்லுது. அப்படி வித்தியாசம் காமிக்க தெரியாமல் இருந்தோம்னா நாம் இன்னும் அந்நியராக மாறவில்லை என்பது பொருள். அடுத்தது, அவன் முக லட்சணம் மாத்திரம் இல்லை, அவன் பேச்சு எப்படி இருக்கும்? பேச்சு எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் ஒரு மலையாளி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு பிரதர் ஜோன்ஸ் ஒருத்தர் ஈரோட்டில் ஊழியக்காரராக இருந்தார் அப்படின்னு சொன்னார். பேர் எழுது அப்படின்னா JOHNS. என்னடா இது ஜான்சன் இருக்கு, நீ ஜோன்ஸ்ன்னு சொன்னிய? ஜோன் அல்ல, ஜோனான. ஆஹா, அப்போ ஒரே பாஷை தான், வித்தியாசம் தெரியுது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் நம்முடைய பேச்சு மற்றவர்கள மாதிரி இருக்காது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இறங்க முடியாது. இறங்குறவன் இறங்கிட்டு போகிறான். உனக்கு இவ்வளோ தெரிஞ்சா எனக்கு எவ்வளோ தெரியும்.
சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு எப்படியா தெரியும்? பிசாசு தான் உன் மூலமாக பேச போகிறான். உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நிச்சயமாக உனக்கு தெரியாது, பிசாசு தான் உன்னை வச்சு செய்ய போகிறான். நாம் அந்நியர் என்கிற உணர்வு வீட்டில் ஆரம்பிக்கணும். My wife should confess. My husband should confess. வீட்டில் தோற்றவன் எங்கும் தோற்றவன். வேதம் சொல்லுது, சொந்த குடும்பத்தையே ஒழுங்கா நடத்தவனுக்கு வக்கில்ல, நீ உலகத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போறியா? பலிக்காதுன்னு சொல்றாரு கர்த்தர். ஸோ நம்மளோட டெஸ்ட் லேப் எது அப்படின்னா, ட்ரைனிங் சென்டர் எதுனா, ரைட் யுவர் ஹோம். கர்த்தரை மையமாய் வைத்து ஒரு அந்நியனாக ரொம்ப நம்ம வெறியேற்றக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறான். தமிழ்ல சொல்லுவாங்க, ஊரா விட்டு நைய இதான் என் பொண்டாட்டினா என்ன வேணாலும் செய்யலாம், நீ என்ன வேணாலும் செய்ய முடியாது. யார் ஃபாரினர். பிரியமானவர்களே, ஆகவே பேச்சில் வித்தியாசம் இருக்கா? நடை உடை பாவனை, த கல்ச்சர், there should be a difference. அமெரிக்காவில் பிறந்த என் தங்கச்சியோட பையன் இங்கே வந்தான். எங்கள் வீட்டுக்காரம்மா அதில் சின்ன பையன் தானே அப்படின்னு கொண்டு போய் ஊட்ட போச்சு. அவங்க அம்மா சொல்லிச்சு, டோன்ட் டூ தட், அவனுக்கு வேணாம் அவனே திங்கட்டும். ஏமா கையில் எடுத்தா கையில் கூட நிற்க மாட்டேங்குது, பாதி சிந்துது அப்படின்னா, he will learn it, let him learn. இதான் அமெரிக்கன் கல்ச்சர். பிள்ளைய ஊட்டுறது அந்த பிள்ளையுடைய அறிவு வளர்ச்சியை தடை பண்ணுறது. டோன்ட் டூ இட், he will learn it. சரி, ஊட்டுற திங்க தெரியாதுன்னு அவன் நடக்கும்போது என்ன பண்ணுற? அவன் தான் நடந்தாகணும், அவனுக்கு பதிலாக நீ நடப்பியா? சிலருங்க இப்படியே குரங்கு கூட்டி தூக்குன மாதிரி தூக்கியே வச்சு பிள்ளைங்க காலை ஸ்ட்ரெங்தனாக விட மாட்டாங்க. தே கால் இட் லவ், பட் இட் இஸ் இடியாசி. அறிவு குறைச்சல் தான். பிரியமானவர்களே, கல்ச்சர் டிஃபரன்ஸ். அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நான் செய்ய மாட்டேன். பிரியமானவர்களே, நான் அதிகமாக எல்லா காரியத்தையும் பேசிட்டேன். கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களை என்கிட்ட நிறையா பேசியிருக்கிறேன். ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கைடிங் ஃபேக்டராக இருந்தது, நான் அந்நியன், நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. ரெண்டாவது, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்குவேனே தவிர, அவர் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு சித்தமானால் கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, தர்றீங்களா இல்லையான்னு சொல்லி. அப்படி கேட்டு அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா வீணாக போயிடுவோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். பிடிவாதம் பண்ணால் இந்த போய் தொலைன்னு கொடுத்துட்டாருன்னு வைங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது. நம்முடைய உள்ளத்தை அவர் அறிவார். ஒரு பையனை மனசில் வச்சுட்டு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய சித்தம் நடக்கட்டும், உங்கள் சித்தப்படி பாருங்கள், அந்த பையனை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா உன் உள்ளத்தில் நீ தீர்மானம் பண்ணிவிட்ட, நீ ஜெபம் பண்ணுறது மாய்மாலமாக பண்ணி தொலைக்கிற. இந்தா வச்சுக்கிட்டு போ, உனக்கு நல்லது செய்ய நினச்சேன், நீ இவன் மூஞ்ச பார்த்துட்டு ஏமாந்துட்ட, போ தூக்கிட்டு போன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் நடந்துச்சு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ரொட்டி கொடுத்தா போதுமா, மீன் துண்டு வேணாமா? எங்களுக்கு அந்த வாடை இல்லாமல் ரொட்டி என்ன செய்யாத, உள்ள இறங்காது. கர்த்தர் பார்த்தாரு, இவங்க பிடிவாத குணத்துக்கு அவர்கள் இச்சித்ததை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார், அவருடைய உள்ளத்திலோ இளைப்பை அனுப்பினார். நினைச்சுக்கிறேன் அந்த மாதிரி நமக்கு வேண்டாம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானாலும் எனக்கு தாங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு ஜெபிக்க பழகணும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, இந்த உலகம் பிசாசுடையது. நாம் இந்த உலகத்தில் இருந்து கலட்டப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். நம்முடைய குடியிருப்பு இங்கிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நாம் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்பி அனுப்பி இருக்கிறார். ஒரு வெளிநாட்டுக்காரனாக நடந்துக்கோ. உன்னை பார்த்தாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு
சில வீட்டில் சொன்னா அவள் வாயில் விடுறதுக்கு செருப்படி கூட வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்கல. காரணம் என்ன? நாம் இந்த கான்ஷியன்ஸோட வாழலை. அவை என்னை மற்றவர்கள் பார்க்கும்போது என்னுடைய பேச்சு, என்னுடைய அடையாளம், என்னுடைய கல்ச்சர் எல்லாத்துலேயுமே என்னக்கா பார்க்கணும்? வித்தியாசமாக பார்க்கணும். எப்போ இருந்து? ரைட் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட் டேஸ். கர்த்தர் அந்த நாளிலிருந்து நம்மை உயர்த்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம், பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு தெரியுமா? யாருக்காவது அந்த வசனம்? கொலோசையர் 3:20. எல்லா காரியத்திலும் பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். ஏன்? இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப அப்பா அம்மா கோவிச்சிக்கலனாலும் கோவிச்சிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பெற்றோருக்கு தெரியுது, இதுவரைக்கும் இந்த பையன் எப்படி இருந்தானே, இன்னைக்கு நம்ம கிழிச்சப்பட்ட தாண்டாம இருக்கிறான். காரணம் என்ன? அவன் ஒரு அந்நியனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த சந்ததியும் வருங்கால சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அவங்க பேசுற மாதிரி பேசிட முடியாது, அவங்க செய்யற மாதிரி செய்ய முடியாது. கர்த்தருக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசு நாமம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் அம்மா. குறித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் யார் என்பதை நன்கு அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்தார் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உகப்புடையவர்கள், நாங்கள் பரலோகத்தினுடைய மக்கள், குடியுரிமை பெற்றவர்கள் ஆண்டவரே. அந்த உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தில்